ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வாஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸை பற்றி பார்ப்போம். எப்போவுமே நம்ம ஊட்டி கொடைக்கானல் மட்டுமே போகிறவங்களா இருப்போம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப பேருக்கு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தேனி பக்கமும் போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஊட்டி கொடைக்கானல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ஹையாக ஃபீல் பண்ணுறவங்க கம்மி பட்ஜெட்டில் நிறைய விசிட் செய்யலாங்க. அதுவும் வைகை அணை தேனியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இங்கே ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொழுக்குமலை. இது தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர்லேருந்து சூரியநெல்லி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஜீப் மூலமாக கொழுக்குமலையை போய் அடையலாம். என்னதான் இந்த கொழுக்குமலை தேனி மாவட்டத்தில் இருந்திருந்தாலும் பாதை வசதி இன்னும் கிடையாது. அதனால கேரள மாநில எல்லைக்குள்ளே நுழைஞ்சுதான் கொழுக்குமலைக்கு செல்லணும். தேனியிலிருந்து சூரியநெல்லி வழியாக 65 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கொழுக்குமலையை போய் அடையணும். கேம்பிங் செய்யறதுக்கும் சூரிய உதயம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கும் இது உற்ற இடமா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பிரிட்டிஷ் பீப்புள் ஆங்கிலேயர் காலத்துல உருவாக்கப்பட்ட டீ எஸ்டேட்ஸ் நிறைய இருக்கு. இந்த தேயிலை தோட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபைனஸ்ட் டீ கிடைக்கும். இந்த கொழுக்குமலையில சன்ரைஸ் ட்ரெக் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்தில் உள்ள கொட்டக்குடி தேயிலை தோட்டங்களுக்கு வழியா உள்ள போகணும். இது உலகத்திலேயே மிக உயரமான தேயிலை தோட்டமா சொல்லப்படுது. அப்புறம் இது சூரிய உதயங்கள்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒன்று, ரொம்ப அதிகமான உயரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப அழகா தெரியும். கொழுகுமலை மலையேற்ற பயணிகளின் சொர்க்கத்தின் நுழைவாயிலா இருந்துட்டு வருது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில 2வது உயரமான சிகரமான மீசப்புலிமலை அப்படின்ற ஒரு இடமாகும். இந்த மீசப்புலிமலை சிகரம் செல்லும் பாதை சமீபத்தில் மூடப்பட்டுருச்சு. அரசுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க மேல் நோக்கி செல்லும் போது உங்க இடதுபுறத்துல உங்க வலதுபுறம் கேரளாவின் எல்லையாகவும் அமைஞ்சிருக்கும். இடதுபுறம் எல்லாம் நம்ம ஏரியாவா இருக்கும். கொழுகுமலையில் உச்சியிலிருந்து இந்த அழகை நீங்க போய் அழகா போய் பார்த்து ரசிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் கொழுகுமலைக்கு செல்லும் ஒரே பாதை கேரளால சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் மூணாறுல இருந்து தொடங்குதுங்க. கரடு முரடான நிலப்பரப்பு அப்படின்றதுனால கொழுகுமலைக்கு ஜீப்புகள் மட்டும்தான் செல்ல முடியும். இந்த வழியில நடந்து செல்றதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அனிமல்ஸ் கண்டிப்பா வரும். சூரியநெல்லி நகரத்துல இருந்து ஜீப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்க மலையேற்றத்தை அடைஞ்சு அதுல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுங்க. ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் தூரம் இந்த மலையேற்றம் எளிதாக இருக்கும். அதுக்கப்புறம் மழை காலங்கள்ல வழுக்கிற பாறைகளா இருக்கும். ரொம்ப காற்று வீசுறதுனால கடினமா இருக்கும். ஸோ நம்ம ஜீப் டிரைவ் பண்றோம், நம்ம எடுத்துட்டு போறோன்ற அந்த சாகசம் எல்லாம் பண்ண வேணாம். அங்க போயிட்டு அதை அங்க ஓட்டுற டிரைவர்ஸ் கிட்ட இருந்து யூஸ் பண்றதுதான் ரொம்ப சிறந்தது. தனியா போயிட்டு மாத்திக்க கூடாது. மற்ற ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பொதுவாக இந்த சன்ரைஸ் பாக்குறவங்கலாம் அந்த மலையேற்றம் பண்றதுக்கு ரொம்ப இருட்டா இருக்கிற டைம்ல தான் பயணம் பண்ணணும். ரொம்ப சிரமமாகவும் கடினமாகவும் இருக்கும். ஆனா அந்த உச்சியை அடையும் போது நம்ம வர்த் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப மதிப்புக்குரியதா இருக்கும். ரொம்ப பிரெத் டேக்கிங் மூமெண்டான ஒரு அழகான சூரிய உதயம் நம்ம அங்க போய் பார்க்கலாம். ரொம்ப அப்படி வேகத்துல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ சன்ரைஸ் வியூ பாயிண்ட் எங்க புலிமுகம் அப்படின்ற ஒரு பாறை பக்கத்துல இருக்கு. இந்த பார்க்கறதுக்கு அங்க ஒரு புலி ஆணு வாய் திறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால இது புலிமுகம் வியூ பாயிண்ட்னு சொல்றாங்க. இங்க இருந்து கீழ இருந்து பார்க்கும்போது புலிமுகம் கொண்ட பாறை மாதிரி தெரியும். ஒரு அழகான இடம் இது. மீசப்புலிமலை அப்படின்னு இதுக்கு பேரு. மீசப்புலிமலை கேரளால அப்படிதான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல மீசப்புலிமலைன்னு சொல்றாங்க. இது உலகத்திலேயே சொன்ன மாதிரி மிக உயரமான தேயிலை தோட்டங்க. ஸோ அதனால இங்க போய் ஒரு தடவையாவது இதை போய் ரசிச்சுட்டு வரணும். சூரியநெல்லி அடைஞ்ச பிறகு துல்லியமா அப்பர் சூரியநெல்லி எஸ்டேட் பேஸ் கேம்ப் டிராப் ஆஃப் பாயிண்ட் வர ஜீப்பை நீங்க முன்பதிவு செய்யணும். ஒவ்வொரு ஜீப்புக்கும் சுமார் 2000 இருந்து 3000 வரைக்கும் நம்மளுக்கு தற்போதைய நிலைமையில அதை அனுமதிச்சுட்டு வராங்க. 4 பேர் மட்டும்தான் அந்த ஜீப்ல போக முடியும். நீங்க காலையில 4 மணிக்கு சூரியநெல்லியில அடைஞ்சிட்டீங்கன்னா ஜீப் உங்களை அந்த சூரிய உதயத்திற்கு அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போகும். அங்கிருந்து நம்ம ட்ரெக் பண்ணி போற மாதிரி இருக்கும். சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் நீங்க மலை ஏறி போற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப பிரெத் டேக்கிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மேகங்கள் ரொம்ப அடர்ந்து அப்படியே நம்ம ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு காட்சி நம்மளுக்கு காமிக்கும். அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொழுக்குமலை மலையேற்ற முகாம் அங்கே இருக்கிற
நம்மளுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது உதவி தேவையாக இருந்துச்சுனாவோ அவங்க தொடர்பு கொள்றதுக்கு நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அங்கே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம கால் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. நம்ம பஸ் ஃபெசிலிட்டியில் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா பேருந்து மூலம் வந்து சூரியநெல்லிக்கு மூணாறு இல்லை எர்ணாகுளத்துலேருந்து நம்மளுக்கு பேருந்து வசதியெலாம் இருக்குது. கொச்சி ஏர்போர்ட்லேருந்து இல்லை ஆலுவா பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. உங்களை வந்து கொச்சி மெட்ரோ பேருந்துகள் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எர்ணாகுளத்துலேருந்து வரீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி இல்லைன்னா தனியார் பேருந்துலேருந்து மூணாறு அல்லது அடிமாலிக்கு வந்துடணும். அடிமாலி பேருந்துலேருந்து மூணாறுக்கு வேறு பேருந்தில் ஏறி போகணும். மூணாறு சென்றதுக்கப்புறம் சூரியநெல்லிக்கு நேரடியாக பேருந்து கிடைக்கலன்னா சூரியநெல்லிக்கு மற்றொரு பேருந்தில் தான் ஏறி போகணும். இந்த விவரங்கள் வந்து இன்னும் க்ளீனாக வேணும்னா நம்ம வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறேங்க. மூணாறுலேருந்து சூரியநெல்லி செல்லும் பேருந்துகள் பற்றி நிறைய விவரங்கள் வந்து நம்மளோட வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதாவது எர்ணாகுளம் வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நான் வந்து இங்கே பதிவிடுறேன். இந்த விளாக்ல நிறைய கொழுகுமலையை பற்றி பார்த்துட்டோம். பட் நான் காமிச்சிட்டு இருக்க வீடியோ மேகமலையோடது. மேகமலை வந்து தேனியிலிருந்து சின்னம்னூர் வழியாக 51 கிலோமீட்டர் பயணத்தில் குழுன்னு ஒரு மேகமலையை போய் அடையலாம். இங்கே தங்கும் வசதி இருக்குது. ஆனால் 2-3 ரெசார்ட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் கீழேயே வந்து சொல்லிட்டு பேஸ் கேம்பில் சொல்லிட்டு போகணும். ஆல்சோ நீங்கள் முன்பதிவு செஞ்சால் மட்டும்தான் அங்கே அவைலபிளாக இருக்கும். தேனியிலேருந்து சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த போகிற வழியில் வந்து சின்ன சுருளி அப்படின்ற ஒரு கடமலை குண்டு வழியாக வந்து 46 கிலோமீட்டரில் பயணம் செஞ்ச சின்ன சுருளி அப்படின்ற ஒரு மூலிகை குளியல் போட்டுட்டு வரலாம். அந்த அருவி வந்து கொஞ்சம் வனப்பகுதியில் இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக குரூப்பாக தான் வந்து பாதுகாப்பான முறையில் வந்து செஞ்சு போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். அருவிக்குள்ளே வந்து பிளாஸ்டிக் கேன்கள் கவர்கள்லாம் எடுத்துகிட்டு போகவே கூடாது. இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற மேகமலை மொத்தம் 18 கொண்ட ஊசி வளைவுகளை கொண்டது. ரொம்ப அழகான மலைச்சாலை இது. ஆனால் இப்போ அந்த பேவ்மெண்ட்ஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வழக்கம் பார்த்தே போகணும். இதோட இன்னொரு சிறப்பு என்னென்னா ஒவ்வொரு கொண்ட ஊசிக்கும் வளைவுக்கும் அழகான தமிழ் மலர்கள் பெயர் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம நெடுஞ்சாலைத்துறையும் வனத்துறையும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. குறிஞ்சி பூ அப்படின்னு ஆரம்பித்து 18 பூக்கள் பெயரும் இருக்கும். அதில் என்னன்னு பார்க்கலாம். முதல் கர்வில் வந்து குறிஞ்சி பூ இருக்கும். 2 தேன்முல்லை, மருதம், வெச்சி, வஞ்சி, தும்ப, வாகை, காந்தம், மகசம், தாஷம்பூ, பிச்சி, கூவாலம், அனிச்சம், இருவாச்சி அப்படின்னு 18 பேர்கள் இருக்குங்க. 18 தாண்டி தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு மலைப்பகுதி. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மேகமலைக்கு வந்து மேகமலை மட்டும் இல்லை, மேக அலை அப்புறம் மாயவலை அப்படின்ற பேரும் இருக்குது. மலையாளத்தில் வந்து பச்சை குமாச்சி கிரீன் பீக் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது வந்து 1500 மீட்டர்ஸ் அபோவ் த சீ லெவல் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஆஃப் காஃபி எஸ்டேட் இருக்குது, சின்ன சுருளி ரிவர் இருக்குது, அப்புறம் வெள்ளி மலை இருக்குது, சின்ன சின்ன வைல்ட் லைஃப்ஸும் இருக்குது. நிறைய பேர்ஸ் வந்து போகும், கரடிகள், வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது. உள்ளே நிறைய குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். பட் சிலதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. டீ எஸ்டேட்ஸ் நிறைய இருக்குது. இது இல்லாமல் வந்து மகாராஜா மெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம போய் பார்க்கலாம். இதுக்கூட பெஸ்ட்டு சீசன் சொன்னிங்கன்னா அக்டோபர் டு பிப்ரவரின்னு சொல்லுவேன். நடுவில் போனீங்கன்னா கொஞ்சம் வெயிலும் இருக்கும். நான் 2 கலந்தும் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேகத்தினால மூடப்பட்டிருக்கும். தேயிலை தோட்டங்களால் விரிக்கப்பட்ட புல்வெளி மாதிரி இருக்கும். வானத்தை தொலைச்சிட்டு மலைகள் உச்சி வந்து உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கும். இந்த குக்கிராமத்தில் சுற்றி பார்த்துட்டு நிறைய புதிய உணவு, உள்ளூரில் இருக்கிற உணவு வகைகள்லாம் நம்ம சுவைச்சு பார்க்கலாம். எப்போவுமே பிரியாணி சாப்பிட்றவங்க அங்கே கிடைக்கிற மீல்ஸும் சாப்பிடலாம். மேகமலையை வந்து பச்சை மலைகள், அதாவது பச்சை குமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி 18 ஊசி வளைவுகள் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மூடு பனி வந்து இங்கே எப்போவுமே நிரந்தரமாக இருக்கிற மாதிரியே தெரியும். தேயிலை தோட்டங்கள் எப்போவுமே பசுமையாக மலைத்தொடர்களோட போர்த்தி கொண்டு மலைகளுக்கும் இதுக்கும் வந்து எதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கட்டிடங்கள்லாம் பெருசாக இருக்காது. அது கட்டிடமே இருக்காதுங்க. ஏதோ 2 சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அமைதியாக இருக்கும். கண்கவர் காட்சியாக இருக்கும் நம்ம போய் பார்க்கும்போது. நீங்கள் அங்கேருந்து கண்டிப்பாக வரமாட்டீங்க. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அங்கே என்ன பெரிய ரெசார்ட்ஸ்லாம் கிடையாதுன்னா 2 ரெசார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே உள்ளேயே வந்து வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. மேகமலையில் சொன்ன மாதிரி அருவி, சுருளி அருவி, அணைகள், நிறைய அணைகள் இருக்குது. அந்த ஒரு அணை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜெல்லாம் ப்ரோக்கன் பிரிட்ஜாக இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அங்கே இது பண்ணலாம். நிறைய படம் ஆஃப் கும்கி வந்து அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. மகாராஜா மெட்டு, அப்புறம் இந்த காட்சி முனை, வெள்ளிமலை,
அப்புறம் ஏலக்காய் மற்றும் தேயிலை தோட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். நம்ம இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். பட் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மணலாறு அணை அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து பார்த்தா கம்பம் பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக தெரியும். இதுதான் இந்த கும்கி படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க நான் சொன்னேன். இது ரொம்ப வந்து பிரெத் டேக்கிங் மூமெண்ட்ஸாக இருக்கும். அங்கே போய் நின்றிங்கன்னா சின்ன சின்ன குக்கிராமெல்லாம் வந்து அப்படி பரந்த காட்சியாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு வரும். அப்புறம் நெடுஞ்சாலைக்கும் அணைக்கும் சுருளி தீர்த்தத்திற்கும் அங்கெல்லாம் அப்படி போயிட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயே காஃபி தோட்டமும் அவைலபிளாக இருக்கும். கொஞ்சம் மசாலா தோட்டங்கள், அதாவது காடமம், அப்புறம் இது கிராம்பு, அதெல்லாம் லவங்கமெல்லாம் வந்து அங்கே நிறைய கிடைக்கும். இந்த மேகமலை அருவி பார்த்திங்கன்னா வானத்திலேருந்தே கொட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கிற இது. எப்போ போனாலுமே அங்கே தண்ணி வந்து இருந்துட்டு தான் இருக்கும். பட் அந்த லேக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி மழை இல்லாத காலத்தில் கம்மியாக இருக்கும். தண்ணி இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில் யானை வந்து போகும். அந்த காட்டெருமை பைசன் சொல்லுவாங்களா, அதுவும் வரும். அப்புறம் கொஞ்சம் புள்ளிமானும் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் நிறைய கரடிகள் இருக்கும். அதுதான் ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, அது மீனையும் சாப்பிடும், கறியும் சாப்பிடும், பழமும் சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு விலங்கு. ரொம்ப பயங்கரமான விலங்கு தான். நம்மளால எதுவுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி இது கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வயசானவங்கெல்லாம் கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் வெயில் காலமாக கூப்பிட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஏன்னா பாறைகள்லாம் கொஞ்சம் வழுக்க செய்யும். நாங்கள் வந்து இந்த டீ எஸ்டேட்ஸில் போய் சுற்றி பார்த்துட்டு எப்படிலாம் இருக்குன்றதை போய் நாங்கள் அதை எப்படி அதை அறுவடை பண்ணுறாங்க அந்த விழாவை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலை மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியம் மேகமலை ஊராட்சியில் அமைஞ்சிருக்கு. சின்னமனூர் நகரத்திலிருந்து மலைப்பாதை வழியாக இந்த ஊருக்கு மேகமலையை வந்து ஈஸியாக அடைஞ்சிடலாம். மேகமலை பெரிய மரங்கள், பசுமையான நிலப்பரப்பு, மிக அழகான சாய்ந்த நிலப்பரப்பில் தேயிலை, காஃபி பயிர் தோட்டங்கள், உயர்ந்த மலைகளின் அழகு, மிக ஆழமான பள்ளம் கொண்ட இந்த ஆர்டிஃபிஷியல் லேக்கு, இதெல்லாம் வந்து இயற்கைக்கு வந்து அழகு கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்கும். மேகமலையில் 4-5 மலை சிகரங்களுக்கு நடுவே உள்ள ஒரு பள்ளம் இருக்கும். அதுதான் வந்து மலை வாசத்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போடிமெட்டா இருக்கட்டும், எரசக்க நாயனூர் அப்படின்னு நாயக்கனூர் சீமைக்கு மேலே வந்து மேகமலை ஊராட்சி வந்துடும். இதெல்லாம் மேலேருந்து பார்த்தாலும் கீழே தெரியும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவங்க வந்து சொந்தமான தனி தேயிலை தோட்டமாகவும், அப்புறம் காராட்னா அப்படின்ற ஒரு காஃபி எஸ்டேட்டும் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்துட்டு வருது. இந்த தேயிலை தோட்டங்கள் வந்து பறிக்கப்படுறது, பக்குவப்படுத்தி தொழிற்சாலைக்கு அங்கேயே அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் தான். இந்த இடம் வந்து இப்போது கரண்ட்லி வந்து தனியார் தேயிலை நிறுவனம் உன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இங்கே பாதி இடத்துக்கு மேலே நம்மளுக்கு சாலைகள் இருக்காது. ஹேவேவிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து முதல்ல நிறுவனத்திலோட கட்டுப்பாட்டிலையும் நகரியம் அப்படின்ற ஒரு அமைப்புலையும் இந்த மலைப்பகுதியில் வெண்ணியாறு, இடவங்களூர், அப்புறம் மகாராஜமெட்டு அப்படின்ற சில குடியிருப்பு பகுதிகளும் இருக்குது. அதுக்காக பஸ் வசதி இருக்குது. 1-2 தான் இருக்குது, ரொம்பலாம் இருக்காது. இந்த மலைப்பகுதியில் சுற்றி தான் சொன்ன சுருளியாறு பகுதியெலாம் இருக்குது. இந்த அணையிலேருந்து வெளியேற தண்ணி வந்து இந்த வாட்டர் பவர் கன்சம்ஷன், நீர் மின்சக்திக்கு எடுக்கிறதுக்கு அந்த சுருளியாறு நீர் மின்சக்தி திட்டத்துக்கு போயிடுது. அங்கே ஒரு சின்ன பவர் பிளான்ட்டும் இருக்குது. அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் மேகமலை வந்து புலிகள் காப்பகம் ஒன்று இருக்குது. ஹைவேவிஸ் அப்படின்னு சொன்ன ஒரு கிராமத்தை பற்றி பார்ப்போம். இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்குன்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த உத்தமபாளையம் வட்டம் சின்னமனூர் பக்கத்தில் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஆரம்பிக்குது. இது கடல் மட்டத்திலிருந்து 1650 மீட்டர் உயரத்தில் இருக்குன்னு நான் அப்போவே சொன்னேன். பொதுவாக எல்லாரும் 1500ன்னு சொல்லுவாங்க. மகாராஜமெட்டு வந்து 1650 அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. இந்த பகுதியில் வந்து காஃபி, மிளகு, அப்புறம் பணப்பயிர்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க. 10,000க்கு மேற்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் வந்து இந்த இடத்துல வசிச்சுட்டு வராங்க. இதன் மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்பழனியிலிருந்து, அதாவது ஹேவியஸ் கிராமத்துக்கு அந்த 18 கொண்ட ஊசி வழியாக தான் நம்ம வந்து ஆகணும். அந்த காலத்திலே இந்த மலைப்பகுதியை ஹைவேவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேயே சின்ன சின்ன அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஆண்டிப்பட்டி, போடிமெட்டு, மீனாட்சிபுரம், பூதிபுரம், அப்புறம் தேவதானப்பட்டி, பெரியகுளம், கெங்குவார்பட்டி, அனுமந்தப்பட்டி, அதான் அப்புறம் இந்த காமியக்கவுண்டன்பட்டி, கோம்பை, குச்சனூர்,
அப்புறம் மார்க்கேன் கோட்டை, மேல செங்கநாதபுரம், ஓடப்பட்டி, பழனிச்செட்டிப்பட்டி, பண்ணைப்புறம், சின்ன புதுப்பட்டி, தாமரைக்குளம், தென்கரை தேனி, தேவாரம், இதுவும் தேனியில் இருக்குது, உத்தமபாளையம், அப்புறம் வந்து வீரபாண்டி, இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து நம்மளுக்கு கும்பக்கரை அப்படின்ற ஒரு அழகான ஒரு இதுவும் இருக்குது. இது அடுக்கம், கொடைக்கானல்லேருந்து அடுக்கம் போகிற வழியில் தான் இந்த கும்பக்கரைக்கு நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம். ரொம்ப ஆபத்தான சாலைகள். சம்டைம்ஸ் வந்து மழை பெய்யும் போது லேண்ட் ஸ்லைடிங் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ரோடை பாதி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் பைக்லலாம் போகக்கூடாது, ரொம்ப சேஃப் கிடையாது. ஏன்னா பைசன்ஸ் அதிகமாக வந்து அட்டாக் பண்ணும். ஸோ நம்ம இது பெரியகுளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் நம்ம வந்து இந்த கும்பக்கரைக்கு போகலாம். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மக்கள் கூட்டமாக தான் கும்பக்கரைக்கு போவாங்க, தனியாக போய் குளிக்க மாட்டாங்க. ஏன்னா கும்பக்கரையில் திடீர்னு வந்து தண்ணி, அதாவது காட்டாற்று வெள்ளம் வந்துட்டே இருக்கும். ஸோ பக்கி, நம்ம வண்டி பார்க் பண்ணிவிட்டு பக்கியில் தான் ஒரு 1.5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பக்கிக்கு வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். கும்பக்கரையை நிறைய கோயில்கள் அந்த சுற்றி இருக்கிறதுனால, அந்த குடும்பமாக இருக்கிற கோயிலாக இருக்கிறதுனால கும்பக்கரைன்னு சொன்னேன். இந்த இதில் வழுக்கு பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால மழை டைமில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் மழை வருது இல்லை பேராபத்து வருதுன்னா முன்னாடியே வந்து லாக் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் தண்ணி இருக்கா இல்லையான்றதை நம்ம ஒரு கும்பக்கரை வெப்சைட்டில் நீங்கள் சும்மா கூகுள் போய் போட்டிங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அங்கே கேட்டுட்டு தான் போகணும். அங்கே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிடக்கூடாது, ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது, சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது, துணி துவைச்சி காய போடக்கூடாது, அண்ட் பேப்பரில் கவர் எல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு வரக்கூடாது. இதெல்லாம் சொன்னாலும் அங்கே போய் அந்த மக்கள் செய்வாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு டிஸ்க்ளைமராக வந்து நான் இங்கே போடுறேன். இது பக்கத்தில் சுருளி ஆறுன்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி இப்போ பார்ப்போம். கும்பக்கரைக்கு பார்த்தீங்கன்னா பெரியகுளத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்பகுதி இருக்குது. இது சுற்றுலாத்துறை ஒன்றாக இப்பகுதி வந்து திகழ்ந்துட்டு வருது. கொடைக்கானல் மலையிலிருந்து உருவாகிற நீரூற்று மலையடிவாரத்தை வந்து அடைஞ்சு கும்பக்கரைக்கு வந்துடுதுங்க. பக்கத்திலே நிறைய கோயில்கள் இருக்குன்னு சொன்னல, மாட்சி நாயக்கன், வீரபுத்திரன், வைரவன், பூதனாச்சி, செலும்புநாச்சி, சோத்துமாயன், சின்ன அண்ணன், கற்பண்ணசாமி, இப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் வந்து இங்குள்ள கரையில கும்பலா வந்து கூடுமா. அதனாலதான் இந்த கும்பல் கரை அப்படின்னு முன்னோர்களால் அழைக்கப்பட்டு வந்து இதை வந்து கும்பல் கரையே அப்படின்னு சொல்லி கும்பக்கரை ஆயிடுச்சுன்னாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தவிர சின்ன சின்ன தண்ணி போற பாதைகள்லாம் இருக்கும்ல, வழுக்கு பாறை, யானை கெஜம், உரல் கெஜம், பாம்பு கெஜம் அப்படின்லாம் சின்ன சின்ன பேர் வச்சு அழைச்சிட்டு வருவாங்க. இங்கெல்லாம் வந்து தண்ணியில் குளிக்கக்கூடாது, இங்கெல்லாம் ஆபத்தாக இருக்கிறதுனால குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதை தாண்டி போகக்கூடாது. இதையும் வந்து தாண்டி போய் அடிபட்டவங்களும் அதிகமாக இருக்காங்க, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப கவனமாக போயிட்டு வரணுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா இந்த இரும்பு பிரிட்ஜ் மேலே ஏறி இந்த வியூ பாயிண்ட்டும் பாருங்கள். இந்த இரும்பு பிரிட்ஜ் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா, சில காலங்களுக்கு முன்னாடி வந்த வெள்ளப்பெருக்கில் காற்றற்ற விதத்தில் நிறைய பேர் அந்த பக்கம் மாட்டிட்டு இந்த பக்கம் வர முடியாமல் இருந்திருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் இப்போ வந்து திடகாத்திரமாக கட்டியிருக்காங்க. இது கட்டுறதுனால 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் சுற்றி வந்து மக்களை காப்பாற்றி கொண்டு வர வேலை இருக்காது. அதனால ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அன்யூனிஃபார்மில் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கிறதுனாலையும், கும்பலாக ஜென்ஸ் வந்து அதாவது பேச்சுலர்ஸ் வராங்கன்னா அவங்கள கண்காணிச்சிட்டே தான் இருப்பாங்க. இங்கே வந்து குரங்கு தொல்லை ரொம்ப கம்மி. குரங்கு இருக்கும், பட் நம்மளை தொல்லை பண்ணாது. ஏன்னா நமக்கு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாததுனால. வாக்கிங்லேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ இந்த பக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, நாமினல் தான். பார்க்கிங் டீட்டெயில்ஸ் இதை கொடுத்துருக்கேன். ஃபால்ஸோட டைமிங்கும் பஸ்ஸு பெரியகுளத்தில் டைமிங் கொடுத்துருக்கேன். 4:30 மணி பஸ்க்கு கண்டிப்பாக வராதிங்க, ஃபால்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சுருளி ஃபால்ஸை பற்றி பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தேனி சின்னம்னூரில் இருக்கிற எல்லப்பட்டி ரிவர் டேம் பார்ப்போம். முல்லை பெரியாறு அணையிலேருந்து வர தண்ணி, இதுவும் ஒரு பக்கத்தில் இருக்க சின்ன அட்ராக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம சுருளிக்கு போகலாம். தேனி மாவட்டத்திலிருந்து உத்தமபாளையத்துக்கு போகணும். அங்கே 18 கிலோமீட்டர் தொலைவிலையும், கம்பன் நகரத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த சுற்றுலாத்தலம் அமைஞ்சிருக்குங்க. இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து 2ஆக பிரிஞ்சிருக்கு. இது பொதிகை மலையோட ஒரு பகுதி, 40 அடி உயரத்தில் இருக்குது. இந்த அருவி வந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் நீர் வரவு வந்து ரொம்ப மிகுதியாக இருக்கும். அப்போ வந்து இங்கே நிறைய மக்கள் வந்து போவாங்க. இங்கே பக்கத்தில் சுருளி ஆண்டவர் கோயில் வந்து ரொம்ப புகழ்பெற்றது. சிலப்பதிகாரத்தில் இந்த அருவியை பற்றி ரொம்ப பெருமையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே வந்து கீழச்சுருளி மேலச்சுருளின்னு அப்படின்னு 2ஆக பிரிஞ்சு பக்கத்தில் குறுக்க பாலம் போட்டிருக்காங்க. 45 லட்சம் செலவில் பண்ணியிருக்கிறதா இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்காங்க. 90 அடி உயரம் கொண்ட வந்து அன்னை ஸ்ரீ ஜெயமீனா திருக்கோயில் இருக்குது.
இங்கே எல்லாரும் வந்து ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு போங்க. இந்த சுருளி மலை பார்த்தீங்கன்னா பொதிகை மலையோட ஒரு பகுதி. பொதிகை மலை மிகவும் தெய்வீகம் மற்றும் ஆன்மீக மையமாக இருந்துட்டு வருது. சிவனும் பார்வதியும் வடக்கு பகுதியில் உள்ள கைலாச மலையில் தெய்வீக திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த காட்சியை சாட்சியாக ஏராளமான புனிதர்கள் சித்தர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்துருக்காங்க. அந்த டைமில் அகஸ்தியருக்கு வந்து சிவபெருமான் வந்து ஆணையிடுறாரு, உலகத்தை சமநிலைப்படுத்தி தென்னிந்தியாவுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவர் போயிட்டு வந்திருக்கிறாரு. இது போகிறதுக்கு முன்னாடி சிவனும் பார்வதியின் திருமணத்தை வந்து மகரிஷி வந்து கண்கூடா பார்த்து ரசிச்சிருக்கிறாரு. அதனால இங்க இருக்கிற அந்த கல்யாண தீர்த்தம் அப்படின்ற இடத்துல சிவலிங்கம் மீது சிவன் மற்றும் பார்வதி திருமணத்தை அந்த வழியா பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணதுனால அந்த தீர்த்தம் ரொம்ப ஸ்பெஷலான தீர்த்தம். இந்த ஃபால்ஸ்ல குளிச்சாலும் தீராத நோய்கள் தீரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முறை சுருளி ஃபால்ஸ்க்கும் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல்லி.